நிச்சயமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளே எப்படா இந்த ரோகிணி மாட்டுவாங்கங்கிறக்கு கேள்வியவே மறந்துடுறோம். ஏன்னா இப்போதைக்கு அவங்க மாட்ட மாட்டாங்கன்னு தெளிவா தெரியுது. ஏதாச்சும் ஒவ்வொரு வாரம் 2 வாரத்துக்கு ஒரு தடவ ஃபில்லர்ஸுக்கு நடுவுல ரோகிணி மாட்ற மாரி ஒரு காட்சிகளும், அவங்க தப்பிக்கிற மாரி ஒரு காட்சிகளும், நம்ம காதுல பூ சுத்துற மாரி விஷயங்களும் தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அடுத்த வாரமும் அதே மாரி அந்த கிறிஷ முத்து பார்த்துட்டாருன்னு ஒரு விஷயம் நடக்க போகுதுங்கிறத வச்சுக்கோங்க. ஸோ அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கெல்லாம் எவ்வளோ ஒரு கேவலமான ஜந்துவா விஜயா இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதாவது இப்போ பணத்தெல்லாம் வாங்கி இப்போ ஸ்ருதி ரவி கிட்டக்க அந்த பூவெல்லாம் கட்டுறதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா சீதாவுக்கு கால் பண்ணி சீதா கிட்டக்க மீனா எனக்கு உன் உதவியும் தேவைப்படும்னு சொல்லும்போது பார்த்தா அவங்க இன்னொருத்தவங்களை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கல்ல அந்த அருணுடைய அம்மாவை. அந்த கான்செப்டில் அருணோட அம்மாவை பார்க்குறாங்க, நான் பார்த்துக்கிட்டேன் அப்படிங்கிற சொல்லி அந்த குடும்பத்தில் அந்த அம்மாவே பேசி நீங்கள் ரொம்ப நல்ல பொண்ணுமா அவங்க தங்கச்சி அப்படின்னா அவர் ரொம்ப பாசமானவ, ரொம்ப நல்லவ எங்கள் குடும்பத்திலே அப்படின்லாம் மீனா சொல்கிறாங்க. நம்ம மீனாவே ஓவர் நல்லவங்க, அதை விட நல்லவங்களா இப்போ சீதா இருக்கிற மாதிரி காமிச்சிடுறாங்க. ஆனால் சீதா டக்குன்னு திருப்பி கொடுத்துருவாங்க. அது ஒரு விஷயம் பாராட்டுறதுக்குரிய விஷயம்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அவங்கள்ட்ட பணம் கொடுத்த உடனே பணத்தெல்லாம் வாங்கி என்னை அசிங்கப்படுத்தாதீங்க, அந்நியப்படுத்தாதீங்க, ஒரு ஹெல்ப்பு நான் அவ்வளோதான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ கண்டிப்பாக அந்த அருணுக்கும் சீதாவுக்கும் கல்யாண ட்ராக் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா செல்வத்துக்கிட்ட வேற மேரட்டி காசு வாங்கியிருக்காரு அந்த அருண், ஃபைன் வாங்கியிருக்காரு. ஏன்னா வேணே பழி வாங்குறதுக்கு இந்த ஒரு விஷயத்தை வேற கேட்டு முத்து சம கடுப்பில் இருக்கார். இதுக்கு நடுவில் இந்த சிந்தாமணி கால் பண்ணி விஜயா கிட்ட சொன்னதுனால எப்படியாச்சும் அனுப்பக்கூடாது வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க எல்லாத்தையும் ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அண்ணாமலை அனுப்பிவிட்டு, எதுக்கு ஸ்கூலுக்கு அண்ணாமலை போகிறார் இன்னமுங்கிற கேள்வி வேறு இருக்குது. ஏன்னா அவர் ஏற்கனவே அந்த கடையில் எம்டியாக வேறு சேர்ந்தார் மனோஜோட கடையில். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ரவி ஸ்ருதி எல்லாத்தையும் பேக் பண்ணி அனுப்பிட்டு ஏதாச்சும் ஒரு காரணத்தை வச்சு மீனாவை அனுப்பக்கூடாது, ஏன்னா மீனா போனால் நல்லபடியாக செஞ்சுருவாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு கரெக்டாக முத்து இல்லாத சமயமாக பார்த்து முத்து தனியும் காரோட எல்லா வேலையும் தான் செய்ய போயிருக்காரு மீனாவுக்காக. அந்த சமயத்தில் கை உடஞ்சிருச்சு, கை ஏதோ சுருக்கு பிடிச்சிக்கிச்சு. ஆனால் நான் ஹாஸ்பிட்டலுக்குலாம் போக மாட்டேன், கை வைத்தியர்கிட்ட அப்புறம் போய்க்கலாம், எனக்கு ஐஸ் ஒத்தனை வை, சுடுதண்ணி ஒத்தனை வைன்னு விஜயா கேட்குறாங்க. இப்போவும் மீனா அதுக்கு சரின்னு தலையாட்டுறாங்க. அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? கூடவே கீழே இருக்க அந்த ஷாப்பிங் ஐக்கானை கிளிக் பண்ணி அப்படியே மிந்த்ரா அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் வேலண்டைன்ஸ் டே முன்னிட்டு பல ஆஃபர்ஸ், அப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருட்களுக்கான ஆஃபர்ஸ் இருக்குது. பிடிச்ச ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.